ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 10:48. நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது வேதாகம கேள்வி பதில் நேரம். வேதாகம கேள்வி பதில் நேரத்திலும் கர்த்தர் தாமே இணைகின்ற ஊழியர்கள் ஒருவரையும் இணைத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் சகோதரி மைந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார். சகோதரி ஆம், ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிற இருவரையும் வரவேற்றுக் கொண்டு ஊழியர் சுசர் ரெட்வின் வார்னர் அவர்கள் இணைவதாக கூறியிருந்தார். அவர் முனைவார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரின்சிலோட்டமா வழி நடத்துங்கள். பேசலோட்டனா சங்கம வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. இப்பொழுது மகேந்திரம் அண்ணா அவர்கள் எங்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்துவார். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே இந்த சங்கம வானொலி நிலையத்திலே இந்த கேள்வி நிகழ்ச்சியிலே தொடர இருக்கும் எங்களை ஆசீர்வாதியும் ஐயா. இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதம் நாளாக மாற்றும் ஐயா. இந்த கேள்வி நிகழ்ச்சி எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலி நிலையத்தை ஆசிர்வதித்து கேள்விகளை தொகுத்து தருகின்ற சிஸ்டர் ஜெனட்டை ஆசீர்வதித்து கேட்பவரையும் ஆசீர்வதித்து மறு ஒருவரை கேட்கிற பிள்ளைகளை இந்த கேள்வி நிகழ்ச்சி ஆசீர்வாதம் அமைய நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஆமென். ஆமீன் ஆமீன். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. முதலாவது கேள்வி, யாருக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தேவனுடைய ஜனங்களுக்கு. எபிரேயர் 4:9 இருக்குது. எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது? எப்படிப்பட்ட காரியங்கள் உண்டா இருக்குதுன்னு கேட்கிற கேள்விக்கு பதிலா? இல்லை, கேள்வி. பழைய ஏற்பாடு தானே இது? புதிய ஏற்பாடு. நன்மையும் கிருபையும் உண்டாயிருக்கிறது. நன்மையின் ரட்சிப்பும் உண்டாயிருக்கிற எபிரேயர் 6:9 இருக்கு. இவைகளுக்கு அடுத்த உபதேசம் நம்மை செத்த கிரியைகளுக்கு நீக்கலாக்கும். ஃபில் இன் த பிளாங்க் மாதிரி இருக்கு. திருப்பி சொல்லுங்க, என்னது? இவைகளுக்கு அடுத்த உபதேசம் நம்மை செத்த கிரியைகளுக்கு நீக்கலாக்கும். அடுத்த உபதேசம். அடுத்த உபதேசம் இந்த வசனம் வருகையில் எடுத்துப்பட்ட வருகை எடுக்கப்படாத மக்களுக்கு இல்லை. உங்களை யார் வருகையில் எடுத்துக்கொள்ள போறோம்னு சொன்னது? இப்ப என்னையா வருகையை பற்றி எல்லாம் கண்டவாடுக்கெல்லாம் காய்ச்சி எனக்கு விரட்டுறீங்களா? ஐயா நீ அடங்குவீங்க. வாங்க 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 விரட்டுங்க, வாங்க ஓடியாங்க. என்ன கேள்வியை கொண்டு வாங்க. இவைகளுக்கு அடுத்த உபதேசம் நம்மை செத்த கிரியைகளுக்கு நீக்கலாக்கும். செத்த கிரியைகளுக்கா? செத்த கிரியைகளுக்கு ஓகே, பாத்துருவோம். செத்த கிரியைகளை எப்படி சொல்லி பாப்போம் இருக்கு. தேவ ஞானத்துக்கு அடுத்ததோ இன்னொன்று ஒரு வசனம் ஒன்று இருக்கு, அது வருது இல்லை. வராது 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 வராது. பாப்பம் இருக்கா செத்த கிரியைகள். அது அவருக்கு தான் வரும். என்னையா? உங்களுக்கு தான் அந்த மறுமொழி வரும், எனக்கு தெரியும். அது எனக்கு தான் மறுமொழி வரும். சரி, பாத்துருவோம். என்ன செத்த கிரியைகளுக்கு? இவைகளுக்கு அடுத்த உபதேசம் நம்மை செத்த கிரியைகளுக்கு நீக்கலாக்கும். செத்த கிரியைகளுக்கு நீக்கலாக்கும். செத்த கிரியைகளை சித்தரிப்பு நிச்சயம்.
ஊழியர்களுக்கு மனச்சாட்சி, செத்த கிரிகளுக்கு கிரியை சரீர சித்தன்னு தன்னில் செத்த கிரிகள் இருக்கும். 7ஆம் நாளுக்கு பிறகா இல்ல 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 அநேகர் செத்து செத்த முடிய யாத்திரம் 14:38 இல்ல இல்ல, புதிய ஏற்பாடுல இல்ல இது வருது. ஓ ஓ, இது புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுல வராது மகேந்திரம் ஐயா. அப்படி ஓ, இது புதிய ஏற்பாடுல. ஏன்னா இது நான் நினைக்கிறேன் இந்த தீமேத்தேயோ அல்ல தெசலோனிக்க இதழுக்கெல்லாம் அந்த கிரிகள் வர வேணும், அல்லது ரோமர் இதழுக்கெல்லாம் வர வேணும். ஞாபகம் இருக்கு அந்த வசனம், செத்த கிரிகைகள். பொறுங்க சொல்றோம் பொறுங்க. ஒருங்குவா சித்தான் 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 சித்தத்தை சித்து வேதங்கள் ம். எந்த அதிகாரத்துல இருக்குன்னு சொல்லுங்க ஒருக்கா. எபிரேயர் 6வது அதிகாரத்துல இருக்கு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம். எப்படி 6ல ஒன்று இருக்கா, செத்த கிரியலுக்கு அது மனம் திரும்புதலா? இல்லை, ஆகையால் கிறிஸ்துவ பற்றிய மூலிய உபதேசம் வசனங்களை விட்டு செத்த கிரியலுக்கு நீக்கலாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அதான் இருக்கானா? இது முதலாம் வசனத்துல வருது. 2வது வசனத்துல 2வது வசனத்துல வரும்போது 3ஆம் வசனம் அவர் கிரியை உலக தோற்றம் முதல், அது 3ஆம் வசனம். 2 எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை காணே இல்லையே. என்ன ஐயா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இல்லையா? பொறுங்க வாங்க. அதாவது என்ன பாருங்க, 2ஆம் வசனம் சொல்லுது ஐயா, இஸ்தலங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல், மரித்தோர உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணமாகும்படி கடந்து போவோம். இதுல சொல்லப்படலையா சிஸ்டர்? அதானே ஸ்நானங்கள் என்று சொல்லப்படலையானா? இல்ல, ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஆனா அதுல நீங்க கேட்ட கேள்வியில என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்கள் செத்த எவைகளுக்கு அடுத்த உபதேசம் நம்மை செத்த கிரியலுக்கு நீக்கலாக்கும். ஸ்தானங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசங்கள் செத்த கிரியாண்டு வசனம் இல்ல இல்லையம்மா, என்னன்னு சொல்லி பாருங்க. இதுல இப்ப ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் ஒத்துக்கொள்றேன், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணமாக்கும்படி கடந்து போகும். ஆனா இந்த வசனம் சம்பந்தம் இல்லை அந்த வார்த்தைக்கும் கேள்விக்கு. ஓகே அப்பா, விடுங்காத. சரி, ஏனண்டா இதுல என்னடா நீங்க இதுல முதலாவது போட்டிருக்கு பாருங்க, ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேசம் வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அப்ப செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதலும் விசுவாசம் தான் குறி சொல்லப்பட்டிருக்கு அதுல சரியா? ஓகே ஓகே, அடுத்த மடக்கியாச்சு. அடுத்த வாங்க. 4 இசைக்கருவிகளை மீட்ட தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசியா இல்ல, தீர்க்க தரிசனம் உரைத்தது யார்? என்ன விளங்கல திருப்பங்களுக்கு? 4 இசைக்கருவி மீட்ட போது தீர்க்க தரிசனம் உரைத்தது யார்? தாவீது இல்ல. 4 இசைக்கருவி 4 இசைக்கருவி வாசிக்க தீர்க்கதரிசனம் உரைத்தது. போறோம் 4 இசைக்கருவி, அந்த கேள்வி புதுசா கிடக்கு. இந்த 4 இசைக்கருவியோட பேர் என்னம்மா? அது தெரியும். ஐயோ கடவுளே. இசைக்கருவி
4 இசைக்கருவியை வாசி. 4 இசைக்கருவி. நாலு இசைக்கருவி தம்பர், மேளம், நாகசுரம், நாகசுரம். ஆ, 4 இசைக்கருவிகள், 4 விரல்கள், 4 திசைகள், 4 பேர், 4 பேர், 4 புறத்தில், 4 பேர், 4 லெசி ஐயா சொல்லுங்க ஐயா. எடுத்து பாருங்க ஐயா. நீங்க நித்திரீங்க, உங்களுக்கு கேள்வி கிட்டத்தட்ட உச்சாம இருக்கு. சரி, 4 சுற்றிலும் 4 முழகு, 4 கொடிகள், 4 சேரும், 4 சிங்காசனம், 4 சிங்கங்கள். புதிய ஏற்பாடு தானே? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு. ஓ, பழைய ஏற்பாடுல 4 இசைக்கருவி வாய்ச்சத. சாமுவேல். இல்ல இல்ல. ஐயா, இல்ல ஐயா. இதுல அந்த 4 இசைக்கருவிகள் வாய்ச்சது ஐயா. இது 6 6 6 6 வரம் பொருங்க வரணும் ஐயா. 4 இசைக்கருவிகள். இசைக்கருவி 4 இசைக்கருவியை வாசிச்சு பழைய ஏற்பாடுல ஆபிரகாம் இல்லை, இல்லை, சிமியோன் பட்டயம் கொடுமையான 4 இசைக்கருவி எங்க வருதுன்னு சொல்லுங்க. எந்த அதிகாரத்துல? 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல 5வது வசனத்தில் வருது, 10வது வசனத்திலும் அதை பற்றி சொல்லி இருக்கு. 1 சாமுவேல் இல்லையா? 5வது அதிகாரத்திலயா? பாருங்க, 5வது அதிகாரத்துல 10வது வசனமா? 5வது அதிகாரத்துல 4 அந்த இசைக்கருவியலை குறிச்சு சொல்லி இருக்கு. எத்தனை வசனத்துல? 5வது அதிகாரம் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 5வது வசனத்துல இசைக்கருவியலை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. 10வது வசனத்துல அந்த ஆளை பற்றி சொல்லப்படுகிறது. பெலிஸ்தியரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரு, மேளம், நாகசுரம், சுரமண்டலம், தம்பு ஒன்று, மேளம், நாகசுரம், சுரமண்டலம் போகும். அவள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஓகே, அடுத்த வசனம் என்ன சொன்னீங்க? 10வது வசனத்துல அது இது இருக்கு. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிரே வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லோரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனா? சவுல் தான் சொன்னது. முதல் ஸ்டோரி வந்து கழுதைக்குள்ள ஒளிச்சிருந்தது, காரியங்கள் சொல்லப்பட்ட எல்லாம் இருக்கு தானே அதுல. சவுல் சொன்னான் தானே? சொன்னீங்களா? சோரியா, நான் உண்மையா நான் செவிசாய்க்கல. இந்த காது கேட்கிற மிஷினாவது போட்டு கொண்டுறோம். நீங்க காலம் போட நல்லா காது கேட்க வேண்டாம். காது கேட்குதா வடிவே? அவளும் ஒரு இயேசு சகையுவை சந்தித்த ஊர் எது? சகேயுவே இறங்கி வா, உன் வீட்டில் இன்று தங்க வேண்டும், தங்க வேண்டும். கேள்வி இது. இது என்னன்னா அவர் வந்து சந்தித்த வந்து என்ன லேசியானா சொன்னீங்க? எரிகோ 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 தான். லூக்கா 19:1 இருக்கு. 19:1 இருந்து அப்படி 5 வரையும் வாசி 8 வரையும் வாசிங்கன்னா இந்த காரியம் சகோதர காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, தேங்க்ஸ். போன கிழமை முதல் கிழமை கேட்டீங்க. அப்படியா? அப்ப நம்ம கிரீஸ்
அடிமையானவனுக்கு மேலானவர் யார்? நான் பீலோமின் நிருபத்துல கேட்கிறேன், அடிமையானவனுக்கு மேலானவர் யார்? பீலோமியன் புத்தகத்திலயா? ஓ, எல்லாமே ஒரு அதிகாரம் தானே. ஒரு அதிகாரம் தான் இருக்கு, சின்ன புத்தகம் தானே அது. அடிமையானவனுக்கு மேலானவனா? ஓ, அது 2-3 நாளைக்கு முதல் வந்து இதென்ற சொன்ன அந்த காரியங்கள். பிலேமோன்ல வந்து அடிமையான ஒரே ஒரு அதிகாரம் தான். கிறிஸ்துக்கு அடிமையான கட்டப்பட்டதா? என்னன்னா? விசேஷத்துக்கு கட்டப்பட்டதா? இல்ல, அடிமையானவருக்கு என்ன கேள்வி கேட்டீங்கள்? அடிமையானவனுக்கும் மேலானவர் யார்? மேலானவர் யாரா? ரைட், ஓகே. மேலானவன். என்ன பேரு? ஹொனோசியஸா? ஒனேசிம். ஒனேசிமு. ஒனேசிம். யா, genau, richtig, ja. ஒனேசிம குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வசனம் ஐயா? ஒனேசிமின் இது வந்து ஐயா மேல வருது ஐயா. நீங்க சொன்ன வசனத்துக்கு மேல 1வது அதிகாரம் 15வது வசனத்துல அதுல வந்து அவன் இது வருது. ஆனா அங்காலதான் இந்த மிச்சம் அவனை குறிச்சு அவங்க மீது சொல்லப்படுது ஐயா. இங்க பாருங்க, அடிமையான அந்த வசனத்தின் விளக்கம் சொல்லி இருக்கையா 15ஆம் அதிகாரத்துல பாருங்க. அவன் என்னவென்றால் உம்முடையபடி இனிமேல் அவன் அடிமையானவர் அல்ல, அடிமையானவருக்கு மேலானவாகும்படி பிரியமுள்ள சகோதரனா இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் விட்டு பிரிந்து போனோம் என்று சொல்லப்படுது. சொல்லி ஐயா, இதுக்கு மேல வந்தீங்கட தானே அந்த அவன் இந்த ஒனோசினுடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுது ஐயா. சரியா ஐயா? இங்க பாருங்க, அதுல வந்து பாருங்க என்னவென்றால் 10வது வசனம் சொல்லுது, என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையிலே நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்கு. 10வது வசனத்தை வாசி பாருங்க. ஒனேசிமுக்காக உண்மை மன்றாடுகிறேன் சொல்லித்தான் சொல்லப்பா. ஒனேசி தான் அவன் பேர். சரியா ஐயா? 10வது வசனத்துல இருந்து வாசி நீங்க 15ஆம் வசனத்துக்கு போனா தான் அந்த தெளிவான அந்த பதில் தெரியும். அடுத்தது வாங்க. உங்கள் அதே அதிகாரத்துல தான் உங்கள் ஆவியுடனே இருப்பது எது? ஆவியுடனே சேர்ந்திருப்பது ஜீவன் தான். ஜீவன் இல்ல, நம்முடைய ஆவியோட சேர்ந்திருப்பது ஜீவன் தான். ஆவி ஆவி அதான் ஆவியோட சேர்ந்திருக்கிற ஆவியா ஐயா? உங்களுடைய ஆவியோட இன்னொரு ஆவி சேர்ந்திருக்கு, அதுக்கு என்ன பேர்? எங்களுடைய ஆவி இன்னொரு ஆவி சேர்ந்திருக்கா? பரிசுத்தாவியானவா? பரிசுத்தாவியானவர் இல்ல, பிலியம் புத்தகத்துல பார்த்தா தெரியும். எதுல? பீலியாம், அதாவது பீலேமோன் ஐயா, பீலேமோன் புத்தகத்துல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபை. கிருபை. கடைசி வசனம். பிலேமோன் புத்தகத்தில் முக்கிய நபர்கள் யார்? பவுலும் ஒனோசியஸும், மற்றது வேறு யார்? தீமேத்தேவர். பவுல் சகோதரனையா தீமேத்தியூ? இல்ல, தீமேத்தியூ வராது. இல்ல இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமேத்தேயும் எங்களுக்கு பிரியமானவன் உடன்படிக்கையாக இருக்கிற பிலோமோனுக்கு. அவங்கதான் எழுதுறாங்க பிலோமோனுக்கு. சரியா? முதலாவது வசனத்தை வாசி பாருங்க. பவுலும் பிலோமோனும் ஒனேசிமும். அதான் இங்க பாருங்க, முதலாவது வசனம் வந்து இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும், அதாவது சுவிசேஷ நிமித்தம் கட்டப்பட்டா இருக்கிறவனா பவுலும், சகோதரனாகிய தீமேத்துவையும் எங்களுக்கு பிரியமுள்ளவன் உடன் வேலைக்காரமா இருக்கிற பிலேமோனுக்கு, பிரியமுள்ள அப்பியாளுக்கும், எங்களுடன் போர்ச்சவனாகிய அர்க்கிப்புக்கும், உம்முடைய வீட்டிலே குடியிருக்கிற சபைக்கும் எழுதுகிறார். அப்ப பாருங்க, இதுல பாருங்கள், அப்பியா, போர்ச்சவர்கள், அர்க்கிப்பு, இப்ப பவுலும் தீமேத்துவும் தான் எழுதுகிற.
பீலியோமுக்கும் சேர்த்து அப்ப 4 பேருக்கு எழுதுகிறார் அவர். 4 6 பேர் வரையணும். சரியா? அதுலயானா புத்தகத்துல முக்கிய நபர் 3 பேர் தான், உடன் வேலியாக்கள் தான் மற்றவர். அதான் இப்ப நீங்க சொல்ற சரி. இப்ப பாருங்க, இப்ப எழுதுறது யாருன்னா பவுலும் தீமோத்தேயும் தான் எங்களுக்கு பிரியமான உடன் சகோதரனாகிய பிலேமுக்கு அவர் எழுதுகிறார். அதாவது அப்பிப்பியாலும் எங்கள் போர்ச்சோருமா அர்ப்பிக்கும் வீட்டிலே கூடியிருக்கிற சபையா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல அப்பிப்பியா தனிப்பட்ட ஆள் என்று பாக்கல அப்பிப்பியால சொல்லப்படுது. என்ன பேர் அர்க்கிப்பியும் வருது. அடுத்தது பீலேமோ. 3 பேருக்கு தான் இந்த காரியம் முக்கியமா சொல்லப்படுது நீங்க சொன்ன பிரகாரம். ஆனா எழுதுறது பவுலும் சகோதரனாய தீமோத்தேயும். சரியா? சரியா? முதலாவது வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அந்த கேள்விக்குரிய மறுமொழி. சரி சரி, அடுத்த கேள்வி தொடருங்கள். போதகராய் இருக்க வேண்டியவர்களுக்கு மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. இது எங்கே இருக்கிறது? என்ன விளங்க இல்ல? புதிய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுலாம் இருக்குது. எந்த புத்தகத்துல இருக்கு? என்ன கேள்வி? போதகனாய் இருக்க வேண்டியவர்களுக்கு மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. என்னத்தை? அதான பவுலடிகள் சொல்லுறார், நீங்க இன்னும் பால் குடிக்கிற குழந்தை மாதிரி நிக்கிறீங்க. பாலும் இல்ல தேனும் இல்லையா? எபிரேயர் 5:12 இருக்குது. எபிரேயர் 5:12 இல்லையா? எபிரேயர் 5:12 காலத்தை பார்த்தால், அதான் நான் சொன்ன வசனம், காலத்தை பார்த்தால் போதரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்கள் மூலமா உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது என்று நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீர்கள். சரிதானே? தேவனுடைய வாக்கியங்கள் அதான் சுவிசேஷம். இல்லையா? இவ கேட்ட கேள்வி வேற. இவ கேட்ட கேள்வி அதுல அந்த கேள்வியை திரும்ப கேளுங்க சிஸ்டர். மாத்தி போட்டேன். மாத்தி போட்டீங்களா? என்ன சரக்குறீங்கள்? நீங்க கேட்டீங்கள் இதுல உங்களோட கேள்விக்கு பதில் 12ஆம் அதிகாரத்துல காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கு. அதான் நான் சொன்னேன், நீங்க பால் குடிக்கிறவர்களா இருக்கிறீங்கன்னு ஏற்கனவே மறுபடி சொன்னான் தானே. அதான் இந்த வசனத்துக்குரிய காரியம். என்னன்னு சொன்னால் 13ஆம் வசனத்தை பாருங்கள். பால் உண்ணுகிற குழந்தைகளா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறான் சொல்லி சொல்லப்படுகிறது. பலமான ஆகாரத்தை நன்மையும் தீமை என்று பயிற்சி என்று சொல்லி 14ஆவது வசனத்தில் சொல்லப்படுது. ஆனால் இந்த 12-13 வாசிக்கிற வேளையில தான் நீங்க சொல்லப்படுறது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்கள் மூலமாய் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள். சரியா? அதான் அதுல இது பவுலடிகள் சொல்றாரு, எபிரேயர் ஆக்கத்துல எழுதுக்குள்ள சொல்றாரு தெளிவா, இந்த நாட்கள் இந்த ஜனங்களை பார்த்து இந்த நாட்களே இப்படியான சூழ்நிலை இருக்கிறீர்கள். ஏன்டா இப்ப இன்றைக்கு அநேகர் இது எதை குறிக்கணும்னு சொன்னா, அநேகர் கூட இந்த நாட்கள 15 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் வந்தாலும் இன்னும் ஆண்டவரோட அந்த ஐக்கியம் இல்லை என்பதை தான் அவர் தெளிவா சொல்றாரு. குழந்தை பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க இன்னும் சொல்லி ஒரு வேதத்தை குறிச்ச அறிவோ ஒன்றுமே இல்லை. சரி, அடுத்த வழிக்கு வாங்க. சகலதும் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? சகலமும் தேவனுடைய பார்வை வெளியரங்கமா இருக்கிறது. சரியா? வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது. 4:13 எபிரேயர் 4:13 இருக்கு. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணி அழுத ராஜா. ஆமேன். ஏன்னா வானரண்ணா கொண்டு வாங்க உங்களோட கேள்வியத. கேள்வி இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்து சம்பந்தப்பட்டதா இருக்கணும். இல்லையா? வேதத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்கணும். இல்லையா? அடிக்கடி வெளியாலையும் போய் வருவேன் ஐயா. நாங்க வெளியில போயிருவோம். வெளியால போனா வெளியில போறேன்னு சொல்லுங்க. வெளியில போறோட சொல்லுங்க. அடுத்த ஐயா நான் கேள்வி கேட்கிறேன். ஞானி டேஸ் அறிவை நாடும். ஞானி டேஸ் அறிவை நாடும். மறுபடியும் சொல்லுங்க. ஞானி
ஞானியின் அறிவை நாடும். ஞானியின் டேஸ் அறிவை நாடும். நிரப்புங்க. வசனம் என்னண்ணா இது? அதை நிரப்புங்க நீங்க. ஞானி நீதிமொழியில இருக்கு. நீதிமொழியில இருக்கு ஐயா. அதான் ஞானியின் டேஸ், அதை நிரப்புங்க. அறிவை நாடும். என் அறிவை நாடும். இருதயம் இருதயம் இல்லை இல்லை இருதயம் அல்ல ஆத்மா. இல்லை இல்லை ஐயா. ஞானியாக்குறது அவன். அதை நாங்க நிரப்புங்க. fill in the blanks, அதாவது இடைவெளியை நிரப்புங்க. ஞானி டேஷ் அறிவை நாடும். ஞானியின், அதாவது ஞானியின் டேஸ் அறிவை ஞானிகளின் நாடும். உதடுகள். ஆ? ஞானிகளின் உதடுகள். இல்லை. வாய் வாய். ஐயோ கடவுளே. சொல்லுங்க எவடிவா. ஞானி உதடு அறிவை காக்கும். ஞானியின் வார்த்தை. இல்லை ஐயா, வசனம் சொல்லட்டா நான்? வேண்டாம் வேண்டாம். என்னய்யா நீங்க பெரிய கேள்வியர்க்கா சொல்லுங்க அண்ணா. ஞானியின் டேஸ் அறிவை நாடும். நிரப்புங்க. என்னையா பெரிய பெரிய நீங்க பெரிய என்ன வேதபாரர்கள் போதர்கள் சொல்லி கேள்விப்பட்டு பொறுங்க, நான் யோசிக்க வேண்டாமே. அறிவு வேற இல்லை வேணும். அறிவு வர வேணுமா? அறிவு வேற மனமொழி வேறும். அது சரி, எங்க லெசையா காணது நல்ல கேள்வி ஓடி ஒழிச்சிட்டாரு. கூப்பிடுங்க. ஆத்மான்னு சொல்லிட்டு ஒழிச்சிருக்கிறார். ஆத்மான்னு சொன்ன இருதயம் சொன்ன நீங்கள் ஓகே இல்லையா? இல்லையா? ரெண்டும் சரி வராது. புத்தி இல்லையா? இல்ல. செவியா? செவி. செவி சரியான பதில். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். சரியா ஐயா? சரி சரி. ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, எந்த உறுப்பை போல் என்னை காத்தருளும் என்று தாவீது ஜெபித்தார்? திருப்பி கேளுங்க. ஆறுதல சொல்லுங்கன்னா தாவீது எந்த உறுப்பை போல் என்னை காத்தருளும் என்று தாவீது ஜெபித்தான்? கண்மணியை போல. கண்மணி. சரியான பதில் ஐயா, சரியான பதில். சங்கீதம் 18, சங்கீதம் 16. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, உன் நடையை சீர்தூக்கி பார்ப்பது எது? நடையை சீர்தூக்கி பார்ப்பது நடையை. என்னய்யா இது கூட தெரியா நினைக்கிறீங்களா? நடையை சீர்தூக்கி பார்ப்பது விசுவாசம். சின்ன கேள்வி ஐயா, இது சின்ன குழந்தை பிள்ளைல கேட்கிற கேள்வி ஐயா. அதான் பெரிய பெரிய கேட்டா சொல்லிடுவோம். இப்படியா கேள்வி கொஞ்சம் கஷ்டம். தேவனுடைய வசனம் இல்ல. நீங்க என்ன இது பாருங்க, இது வேதத்துல இருக்கிற திறமான ஒரு கேள்வி வந்து அதுவும் நீதிமொழிலாம் வருது வந்து ஒரு மனுஷனுடைய நீங்க உங்களோட நடைய எது செய்ய சீர்தூக்கி பாக்குது? நீங்க ரோட்டா நடந்து வரீங்க, எது சீர்தூக்கி பாக்குது? எது இருந்தா நடக்கும்? கால். கால். அப்படி வாங்க ஒரு மணிக்கு கால். நீதிமொழி 4:26 வாய்ச்சி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது கால் இல்லாம ஒண்ணு சீர்தூக்கி பார்க்கல ஐயா. என்னத்தை வச்சு சீர்தூக்கி பார்க்க போறீங்க? முழங்கால வச்சு. அடுத்தது, சத்திய வேதம் டேஸ் இல் இருந்தது. இருதயத்தில். இருதயத்தில். இல்லை இல்லை இல்லை. சத்திய வேதம் டேஸ்
நிரப்புங்க, அந்த டேஷ நிரப்புங்க. இல் இருந்தது. போதகர் என ஆசாரியருடைய வாயில் இருந்தது. சரி, நீங்கள் சரியான பதில சொல்லிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மல்கியா 2:6 வசனத்துல வருது. ஆமென். அடுத்தது, பாவிகள் எதை சுதந்தரிக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார்? எந்த யாக்கோவண்ணா? அது என்ன தெரியாது, நீங்க வாசிக்கணும். பாவிகள் புதிய எதை புதிய ஏற்பாடு யாக்கோவோ பழைய ஏற்பாடு பாருங்க யாக்கோவோ? பாருங்க, சாரி, நான் சின்ன பிள்ளை விட்டேன். பாவிகள் எதை சுத்திகரிக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார்? மனதை பாவத்தை. மனதை சுத்தரிக்க வேண்டும். என்னத்தை? மனதை இல்லை, ஆத்துமாக்களை. இல்லை. லெஸ்ஸி ஐயா, பாவங்களை பாவங்களை வருங்க இல்லை, வருங்க. பாவங்கள் இல்லை. எதை சுத்தரிக்க வேண்டும்? நாவை. இல்லை. அஞ்சு கேள்வியில இது நினைச்சு அடுத்த நினைச்சுக்கு ஒரு தரம் பேர கூட சொல்லி போடும். இந்த கேள்வி திருப்பி கேளுங்க. குட்டி கேள்வி ஐயா. பாவிகள் எதை சுத்திகரிக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறான்? லெஸ்ஸி ஐயா, பாருங்க சொல்றோம். கைகளை. கைகளை கைகளை பொறுங்க பொறுங்க, ஜெனரேட்டர் சொன்னீங்கள் கைகளை. எங்க இருக்குது? யாக்கோபு 4:8. சரியான பதில், சரியான பதில். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கைகளை சுத்திகரிக்கணும், இருதயத்தை மனதை இல்ல, கைகளை சுத்திகரிக்கணும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லஞ்சம் வாங்குறாங்க, அதுதான் போட்டு. ஆமென். இது தேவனுடைய விரல் என்று யார் யாரிடம் சொன்னது? அந்த மாளிகையில அந்த தானியேல நேபுகாத்நேச்சர் ஆண்டவர் எழுதின கையெழுத்த நேபுகாத்நேச்சர் சொன்னது. என்ன? நேபுகாத் நேச்சர் அந்த மகன் சொன்னவன். இல்ல, இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வடிவா வசனத்தை கேளுங்க. சிவர்ல மானே மானே தேவி என்று அதுதானே. இல்ல இல்ல, இது சரியா அந்த தெளிவாக தேவனுடைய, நீங்க அந்த வசனத்தை எடுத்து வடையா வாசிங்க, நான் சொல்ற வசனத்தை எடுத்து வாசிங்க, அப்ப தெரியும் படி இது சரியான பதில். என்ன கேள்வி அண்ணா முதல்? அதாவது இதுல வசனத்தை வாசிக்கிற மாதிரி, இது தேவனுடைய விரல் என்று யார் யாரிடம் சொன்னது? சரியா விளங்குச்சா கேள்வி? ஓகே. 2 சாமுவேல்ல வருது நினைக்கிறேன் ஐயா. இல்லை. யாருடைய விரல்? வாய்ச்சது இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியால மனுஷருக்கு தாவீது சொல்றாரா அண்ணா? அரு தாவீது. தாவீது எல்லாம் அது குறை இல்ல. நீங்க தாவீதுக்கு ஏன் போறீங்க? அங்கால பின்னுக்கு போங்க, இன்னும் மேல மேல போங்க. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஆக்கள் மண்டைய போட்டு அந்த மந்திரவாதி பார்வோனை நோக்கி ஆஹ் தேவனுடைய விரல் என்றார்கள். அதுதான் யாத்ராம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிங்கன்னா தெளிவா அந்த வசனம் மறுபடியும் சொல்லப்படும். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். யாரை நோக்கி? பார்வோனை நோக்கி. சரியா பதில்? தேவனுடைய விரல் எப்படி தெரியும் அவருக்கு? என்னய்யா அவங்க பார்க்க தெரியும் தானே ஐயா. தனியா கை வந்த எழுதேக்களை வந்து விரல ஆண்டவற்ற விரல் தெரியும் தானே, அவங்களுக்கு பயன் தானே ஐயா. அது எப்படி விரலை கண்ட ஐயா? விரலை காட்டு, விரல் வரும் தானே அப்படின்னா. எங்க பழைய ஏற்பாடு யாரு இந்த ராஜா இந்த காலத்துல வந்து இதுல வந்து சொல்லப்படுதானே, அவனும் வந்து அந்த சுவர்ல எழுதுறாரு தானே, இந்த மேனே மேனே வருதானே அந்த வசனம்.
அது எழுதப்படுதானே ஐயா இப்ப அது தானியல் காலத்துல விளங்கான சொல்றது. ஓகே ஓகே. சரி ஐயா. அடுத்தது ஐயா, உன் காதுகளின் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரவுமான கிரீடத்தையும் தரித்தேன். இந்த வசனத்தை எந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம்? சகரியா. எசேக்கியா. ஆ? சகரியா. இல்ல யாரும் என்ன ஜனட் என்ன சொன்னீங்கள்? எசேக்கியா. சரியான பதில். எசேக்கியா தான் சரியான பதில். எசேக்கியா 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். அடுத்தது, சூரியனை போல் பிரகாசித்த முகம் யாருடையது? யோவான். நீதிமானுடையது. அரே ஸ்தேவான். நீதி- ஸ்தேவான். இல்ல ஐயா, இல்ல. ஸ்தேவான். ஸ்தேவானும் அப்படி பிரகாசிச்சது. அப்படி எனக்கு தெரியாத, நான் இதுல வேற மறுமொழி சொல்லப்பட்டிருக்கு. திருப்பி கேள்வி. சூரியனை போல் பிரகாசித்த முகம் யாருடையது? இயேசு கிறிஸ்து. ஆமேன் ஆமேன். கர்த்தர் அருமையான பதில் ஐயா. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு பாட்டு இருக்கு ஐயா, ஆமாம். எனக்கு ஞாபகம் வந்தது. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, முகநாடி வேறுபட்டது யாருக்கு? முகநாடி வேறுபட்ட காயினுக்கு. காயினுக்கு சரியான முன்னாடி வேறுபட்டது. காயினுக்கு ஐயா, காயினுக்கு சரியான பதில். அடுத்தது, ஆரோக்கியம் உள்ள ஜீவ விருட்சம் எது? நாவு. சரியான பதில். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஞானிகளின் உதடு எதை காக்கும்? ஞானிகள உதடு வேதத்தை காக்கும். இல்ல ஞானத்தை காக்கும். இல்ல. ஞானிகள் உதடு அறிவை காக்கும். சரியான பதில் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார். நீதிமொழி 15:7. அடுத்தது, நாவின் பிரதியுத்திரம் யாரால் வரும்? கர்த்தரால் வரும். ஆமென். நன்றி. அடுத்தது, நீதிமானுடைய வாய் எதை வெளிப்படுத்தும்? ஞானத்தை வெளிப்படுத்தும். ஞானத்தை வெளிப்படுத்தும். சரியான பதில். அடுத்தது, கர்மேல் மலை போல் இருப்பது என்ன? எது? கர்மேல் மலையை போல் இருப்பது. கர்மேல் மலையை போல் இருப்பது விசுவாசமா? இல்லை. சிரசு. எங்கட சிரசு. வாசிங்கோ அப்பம். கர்மேல் மலை வசனத்தை கொண்டு வா. 7:5 இருக்குது. உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது. உன் தலை மயிர் இரத்தாம்பரமாய் இருக்கிறது. உன்னத பாட்டுகள் 5 இருக்குது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக, அடுத்த வசனம். 3ஆம் முத்திரை உடைத்த போது பார்த்த குதிரையின் நிறம் என்ன? கருப்பு. கருப்பு இல்ல வெள்ளை? கருப்பு இல்ல வெள்ளையா? கருப்பையா? கருப்பு 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 சரியான பதில். ஆமீன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு போர்ச்சவர் உடுத்திய மேலங்கி நிறம் என்ன? சிவப்பு. சிம்பிளான பதில் ஐயா, சிவப்பு. பாத்தீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏபோத்தின் கீழ் இருக்கும் அங்கியில் இருக்கும் நூலின் நிறம் என்ன? பஞ்சு நூல். நீலம். நீலம்.
இளநீலம், நீலம் இல்ல இளநீலம், இளநீலம் யாத்ராமம் இளநீலம் 28ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆமென். அடுத்தது முகசவரம் செய்த முதல் மனுஷன் யார்? யோசேப்பு. அவள் யோசேப். யோசேப் ஐயா சரியான பதில். இரட்டை குழந்தை பெற்ற முதல் தாய் யார்? ரெபேக்கா. ரெபேக்கா. முதல் மேய்ப்பன் யார்? இயேசு கிறிஸ்து. ஆண்டவரா லெசியா இயேசு சொல்லுங்க. கிறிஸ்து. லெசியா சொல்லுங்க. ஆபேல். ஆபேல் சரியான பதில். ஆதியாம் 4:2. ஆமென். சவப்பட்டியிலே வைத்து அடக்கம் பண்ணப்பட்ட முதல் கிழவன் யார்? கிழவனா? யாக்கோபு. இல்ல யாக்கோபு இல்ல, யோசேப்பா. யோசேப்பு தான் சரியான பதில். யாத்ரா 50ஆம் அதிகாரத்துல ஆதியா 50ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல வருது. கெபியிலே குடியிருந்த முதல் குடும்பம் எது? கெபியிலே முதல் குடும்பம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஐயா. கெபியில இருந்த குடும்பம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஐயாவே. அம்மோனியர். அம்மோனியர். நோவா. இது ஆதாம். இல்ல, ஆதாம் கெபில இருக்கு இல்லையா? ஆதாம் ஏதோ தோட்டத்துல இருந்தவன். ஆதாம் கெபிக்க வேற இல்லையா ஐயா? ஆதாம் கலைச்சு விட்டவர கலைச்சு விட்ட அப்புறம் கெபிக்க வேற இல்லையா ஐயா? கெபியிலே கெபி என்ன தெரிந்தானு கூவ குகைக்கு இருந்து தாவீது குகைக்கு இருந்து வந்தாங்க. இல்ல ஐயா, அதாவது இதுல கேட்கல கேள்வி ஐயா பாருங்க. தாவீது குடும்பத்தோட இருக்குல்ல. கெபியிலே குடியிருந்த முதல் குடும்பம் எது? யோவா. இல்லை 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 இல்லை. லோத்து. சரியான பதில். ஆதியாம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆ? லோத்து ஐயா, லோத்து. ஓ, லோத்து. லோத்துமா அந்த பிள்ளைகள் ஓடி வந்து இருக்கிறாங்களா தானே ஐயா? அந்த கெபிக்குள்ள ஓடி போய். சரியா ஐயா. அடுத்தது இசையை அறிமுகம் செய்த முதல் இசை தகப்பன் யார்? பூபால். பூபால். பூபால் ஞாபகம் வருது உங்களுக்கு? ராகம். உலகிலேயே அதிக நாள் வாழ்ந்த முதல் மனுஷன் யார்? மென்சுலாவோ அவன்தான். இட்டாலிக்கா போறீங்களா? வெனிசுலாவுக்கு போறீங்களா? மெத்துசுலா ஐயா. புது பேரா முதல் தேவன் அறிவார் என்று பொய் சாட்சி சொன்னது யார்? இவதான் எங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். நோ 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 நோ. இது முக்கியமான ஆதாமவளுக்கு சொன்னது. சரி, ஆதியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வருது. முதல் ஆசாரியர் யார்? ஆரோன். இல்லை. மெல்கியா தேசத்து அந்த ராஜா. அதான் என்ன பேர் அவருக்கு? சல்மோன் ராஜா. இல்ல. ஆரோன் எப்ப வந்தவர்? ஆரோன் எப்ப வந்தவர்? ஆரோன் யாத்திராமத்துல ஆரோன் யாத்திராமத்துல இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். இதுல ஆதியாமத்திலே அப்ப ஒரு ஆசாரியரும் இல்லையா? அதான் சல்மோன் ஆசாரியனா. படிவா நீங்க கிட்ட நிக்கிறீங்க. சரியான பேரை சொல்லணும். சரியான பேர் சொல்லணும்.
எலியேசர். சல்மான் ராஜா தான். இல்ல ஐயா, இல்ல சல்மான் ராஜா இல்ல. அது அதுக்கு சரியா அவருக்கு ஒரு பேர் இருக்கு. மெல்கிசேதேக்கு. மெல்கியதேஸ் சரியான பதில். ஆபிரகாம் தசவாம் கொடுத்த முதலாவது. சரியா, அவர்தான் முதலாவது ஆசாரியர். யாத்ரா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். முதல் ஆசாரியர். அவருக்கு என்ன பேர் அண்ணா? அதாவது அவருடைய பேர் வந்து மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு. நீ தேசேக்கு கொண்டு வராதம்மா. ஆண்டவர் தான் வேதம் சொல்லுது. அதான் மெல்கிசேதேக்கு என்றுதான் அது எபிரேய இல்லையா, நான் அப்படித்தான் வாசிக்கிறேன். மெல்கிசேதேக்கு. மெல்கிதேசுக்கு. அதான் சல்மான் ராஜா. ஓகே, அடுத்தது ஐயா. அது ஆண்டவர் தானே. என்ன ஐயா? ஆண்டவருக்கு சாயலாக மகேந்திரம் ஐயா, அவர் ஆண்டவருக்கு சாயலாக இந்த நாட்கள் அந்த ஷடோவா சொல்லப்படுது ஒழிய இந்த நாட்கள்ல பாருங்க. என்னடா இப்ப பாருங்க, எலியாசர பரிசுத்தாவியானவர் சொல்லப்பட எலியாசர் வந்து பரிசுத்தாவியானவரா இல்ல. அதாவது ஈசாக்கு பெண் பார்க்க போற வழியில எலியாசரை சொல்லப்படுது பரிசுத்தாவியானவர் சொல்லி. அப்படி எல்லாம் ஒரு ஷடோ நிழலுக்காக அந்த சுவாபத்தை வச்சு சொல்றது. ஆமீன். அடுத்த உயிரோடு எடுக்கப்பட்டவர்கள் இவர் வருவாரல்லோ. இவர் வந்து இவர் ஆண்டவருடைய இல்லையா, இவர் வந்து ஒரு ஆசாரியர் என்றார். ஆசாரியர் மனுஷனாக இருந்தார். சொல்லப்படுது முதலாவது ஆசாரியர் என்று சொல்லி ஐயா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கள் மத்தியில ஆசாரியரா இருக்கிறார் ஐயா. புதிய ஏற்பாடு, அது வேற சாப்டர் ஐயா. அது புற கதைக்கிறேன் நான் உங்களோட. இப்ப கேள்வி அடுத்த பாருங்க ஐயா. ஆனா முதல் ஆசாரியன் ஆரோன் தான் மற்ற எல்லா இடத்திலும் சொல்லப்படுது. வராதம்மா, அப்படி வராது. அப்படின்னு சொன்னால் இந்த ஆசாரியனை குறிச்சு பெருசா அந்த இதன்னே இல்ல. ஆனா கேள்வி அல்ல. நீங்க பாருங்க, கேள்வி இதுகள் மற்ற அநேக காரியங்கள்ல நான் வாய்ச்சிருக்கிறேன். பிரதான ஆசாரியன் முதல் ஆசாரியன் ஆரோன் தான் எழுதியிருக்கு. நீங்க வந்து இப்ப இங்க அந்த டிக்ஷனரியில, இங்கிலீஷ் டிக்ஷனரியில பாக்குற வழியில வந்து அது சொல்லப்பட்டிருக்கு மெல்கிதேஸ் முதலாவது ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வந்து என்னடால் அவர் ஒரு குறிப்பாக அந்த மறைக்கப்பட்ட விதம். இப்ப ரியலா ஆசாரியன் என்று சொல்லி வருகிறது இங்க சொல்லி சொன்னால் ஆசரிப்பு கூடாரம் இங்க வருகிற வழியில தான் அந்த இடத்துல ஆரோனுடைய காரியத்தை கொண்டு வருகிறோம். அதுல அதுக்கு முதல் வந்து இந்த நாட்கள்ல பாக்குற வழி பாருங்க, ஆபிரகாமுடைய தொழுதலையும் பாருங்க, ஈசாக்குடைய தொழுதலையும் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தொழுதலை எப்படி இருக்கு பாருங்க. இவங்க எல்லாம் வந்து எப்படியா தொழுது கொண்டு வந்தாங்க. ஆபிரகாம் இந்த நாட்கள் ஆண்டோட சமூகத்துல வச்சு பாருங்க, அவங்க ஒவ்வொரு பேரை வச்சு தொழுது கொண்டு வராங்க பாருங்க. இப்ப ஆறு எங்கட ஈசாக்கு அடுத்த யாக்கோப் என்ன செய்யறான்னு சொன்னால், அங்க இடையில போய் என்ன ஏணியில தரிசனம் கண்ணோட கல்லை வச்சு கல்லுக்கு இதை ஊத்தி அபிஷேகம் செய்து காரியங்கள் வச்சு அந்த இடத்துல கர்த்தர், அதாவது என்ன காண்கிற என்ன இதோன்னு சொல்லி பேரை வச்சு இந்த நாட்கள்ல முன்னும் பின்னுமா என்ன காப்பாருன்னு மறுபடியும் பிறக்க சந்திக்கிறார். ஆனா அந்த இடத்துல ஆசாரியர் இல்லை, அவை தங்கட சிஸ்டத்தின்படியே தொழுது கொண்டிருந்தவர். ஆனா பாருங்க அந்த இடத்துல வந்து ஆண்டவர் அவர்களோடு பேசிக்கொண்டு நோவாவின் காலத்திலோட அப்படித்தான் இருந்தது. ஆனால் எல்லாம் சரியாக அந்த ஆபிரகாம் காலத்திலே வெளிக்கிட்டு வரைக்கும், நோவாவின் காலத்துக்கு பின்பா ஆபிரகாம் வெளிக்கிட்டு வரைக்குள்ள இவர் தான் இந்த நாட்கள்ல இவரை ஏவப்பட்டுத்தான் ஆபிரகாம் முதலாக தசோவாத்தை கொடுக்கிறார். தசோவாத்தே இதெல்லாம் கொடுக்கிறார். அப்படின்னா அந்த தசோவாம் என்று சொல்லப்படுகிற காரியம் வந்து ஒரு ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முறை என்றுதான் அந்த புத்தகத்துல போட்டிருக்கு. தெளிவா அந்த சரித்திரத்துல போட்டிருக்கு. அப்ப அதுக்கு தேவாலயம் அங்க இருந்தது அண்ணா. எங்க அப்ப தேவாலயம் இல்ல, அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. தேவாலயம் இல்லையண்டா அப்படி நீங்கள் சொல்வியல் என்ன ஆசாரியன் உண்டு. அதுதான் பாருங்க, அந்த ஆசாரியன் சடோவாக ஆசாரியனுக்கு இப்படித்தான். அது வந்து பரலோகத்துல இருந்த ஆசாரியர் அந்த பூலோகத்துல தென்பட்டார். அந்த நேரம் பரலோகமும் பூலோகமும் ஒன்றா இருந்தது. அதாவது பரலோகத்துல இருக்கிற காரியத்தை பூலோக மக்கள் கண்டார்கள், தரிசனம் கண்டார்கள், எல்லாவற்றையும். இந்த அந்த ஆசாரியன் பரலோகத்துக்குரிய ஆசாரியன். ஆனால் பூலோகத்தில ஆண்டவரால சொல்லப்பட்ட முதல் ஆசாரியன் ஆரோன். அது அப்படி வராதப்பா நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல, நீங்கள் அது நீங்கள் அதாவது தேவாலயம் உருவாக்கின பிற்பாடு, ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கின பிற்பாடு முதல் ஆசாரியன் ஆரோன். ஆசாரிப்பு கூடாரம் உருவாக்கினதுக்கு பிற்பாடு முதல் ஆசாரியன் ஆரோன்றதை நான் ஒத்துக்கொள்றேன். ஆனால் வந்து
இதுல ஆபிரகாம் தசவாகம் கொடுத்தது ஒரு ஆசாரியனாகிய மெல்கிதேசியாவுக்கு தான். அது யார குறிக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய நிழலைத்தான் குறிக்கும். இப்ப பாருங்க, ஆபிரகாமோடு பேசினது யார்? அப்புறம் நிழல் அது நிழல் தான். அது ஆண்டவற்ற காரியம்தான். அதுல நீங்கள் நீங்களோ எதுவுமே சொல்லக்கூடாது. அது ஒரு பயபக்திக்குரிய காரியம். அது நாங்கள் ஒத்துக்கொள்றேன். ஆனா பாருங்க, ஒரு காரியத்தை பாக்குற என்ன சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கல, எப்படி ஏனோக்கு யாரோடு சஞ்சரித்தார்? ஆண்டவரோடு சஞ்சரித்தார். ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆண்டவரோடு பேசினார். நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்தார். அதுதான் சொல்றேன். அந்த காலத்துல, அந்த கால நிலையில பரலோகத்தின் காரியம் பூலோகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு வெளிப்பட்டது. இன்றைக்கு பாவம் நிறைந்தபடியால் இன்றைக்கு பரலோக காரியம் பூலோகத்துல அதிகமா வெளிப்படுது. ஆனா அதிகமா இல்ல. இன்றைக்கு வெளிப்படாது. ஏன் வெளிப்படணும்? நீங்கள் இன்றைக்கு அப்படி இல்ல. கர்த்தருடைய காரியம் ஒரு நாளும் மறைக்கப்படாது, அது ஒழிக்கப்படாது, எப்பவும் இருக்கும். அது ஒரு மனுஷனை எங்கேண்டாலும் ஆண்டவர் வச்சிருப்பார். இப்ப இந்த காரியத்தை பாருங்க, இப்ப வெளிப்படாது. ஏன்னு சொல்லி சொன்னால், அதுக்குத்தான் ஆண்டவர் யோவான் புத்தகம் 15ஆம் சொல்லி, நான் போய் ஒரு தேற்றவாளர் அனுப்புறேன்னு சொல்லி. பெந்தைக்கோஸ்து நாள் வந்த பிறகு இப்ப ஆண்டவர் வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு வேந்தனுக்கு ஆண்டவர் வாங்கி வரணும் தேவையில்லையே. கிருபையின் காலம் எடுபடையக்குள்ள முடியக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். எடுத்துக்கொள்ளப்படையக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். சொல்லுங்க. நான் ஒன்று சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. சில ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்கிறார்கள், ஆரோன் இயேசுவுக்கு சில விஷயங்கள் முன்னடையாளமா இருந்தான். அவன் ஆசாரியனாய் அபிஷேகம் பெற்று பரிசளித்து 12 கோத்திர பேர்களை மார்பகத்தில் தரித்து மகா பரிசு தலத்தில் பிரவேசித்து ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்தான். ஆரோன். அது சரியா? அது சரியா? நீங்க சொல்ற ஒத்துக்கொள்றேன். நான் என்ன காரணம் சொன்னால், மெல்கிதேசியை என்னத்துக்காக அப்படின்னா ஆபிரகாம் அவருக்கு தசவாகம் கொடுக்க வேணும், காணிக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்க கொடுக்க முன்னாடியாலமா சொல்லிக்கிறேன். அதான் அது கொடுக்க ஆண்டவர் முன்னாடியாலமா சொல்லலாம். ஒரு ஆசாரியன் இருந்தா தானே அந்த காரியத்தை செய்யணும். இதுல பாருங்க, நீங்க ஆதிகாமத்துல மெல்கிதேசியாவுக்கு பிறகு இந்த நாட்கள் அந்த ஆதிகாமத்துக்குள்ள அவர்கள் ஒருவரும் அந்த காரியங்களை செய்ய இல்லையா. ஆபிரகாம் செய்த காரியம் பாருங்க. இப்ப சொன்னாங்களே, இப்ப பூமியில ஜனங்கள் உலாவரன்னு சொல்லி ஆதிகாம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுது. என்னன்னு சொல்லி சொன்னால், பூமியில மனுஷர் பூமி மேல் பெரிய துவங்கினார்கள், குமாரத்திகள். இந்த இது எப்ப வருது? நோவாவின் காலத்துக்கு பின்பாக, அதுக்கு பின்பாக வருது. அப்ப தேவதூதர்கள் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்ணை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி மனுஷனுடைய ஆவியோடு அங்கே என்றும் போராடுவதில்லை என்று சொல்லித்தான் இந்த நாட்களை அந்த காரியத்தை செய்கிறார். அருமையான பாருங்கள் இந்த நாட்கள் இந்த வார்த்தை. அப்ப ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த நாட்களை இவங்க சொன்ன மாதிரி அந்த காரியங்கள் நடந்திருக்கலாம். எப்பன்னு சொன்னா அந்த 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல வருது. இப்ப ஆபிரகாமுடைய காலத்துல அப்படி அல்ல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்பாட்டை கொண்டு கொடுத்தது மட்டுமல்ல, ஆபிரகாமோடு ஆண்டவர் இந்த நாட்களை நடந்தார் என்று சொல்லப்படுது. அந்த ஆபிரகாம் நடந்து வந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுக்கு பிறகு பாருங்க, நீங்க ஒவ்வொரு பகுதி இருக்குது. இந்த வேதத்தை 66 புத்தகத்தையும் ஒவ்வொரு பகுதியாக பிரிக்கலாம், ஒவ்வொரு காலகட்டங்களா பிரிக்கலாம். அந்த காலகட்டத்தில் அந்த சரித்திரம் தெளிவா சொல்லுது. அந்த காலகட்டத்துல பாக்குற வேளையில தான் அதுக்கு பின்பாக என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், ஆவியானவர் தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள வராரு. எப்படி சொன்னால், சிம்சோன், கிதியோன், ஜெப்தா இவர்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவர் தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள இருந்தால் அங்க சில காரியங்கள் நடக்கலைன்னு சொல்லித்தான் ஆண்டவர் அறிஞ்சு, அதுக்கு பிறகு பாருங்க, அது அந்த காரியங்கள் முடிஞ்ச பிறகு பாருங்க, இப்ப எலியாவா இருந்தாலும் சரி, எலிசாவா இருந்தாலும் சரி, இந்த நாட்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, ஆவியானவரால் நிரப்பப்பட்டு காரியங்களை செய்து கொண்டிருந்த வேளையில தான் குமாரனாய இயேசு கிறிஸ்து மத்தேயில அப்படி அல்ல, இனிமே இந்த திட்டத்தை மாத்த வேணும்னு சொல்லி பெந்தகோஸ்து நாளை உருவாக்கி எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆவியை ஊட்டுகிறார். எப்படின்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை அங்கே அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்படுது. அந்த வசனம் நிறைவேறுது. அப்ப அந்த வசனத்தினுடைய நிறைவேறு இருக்கு. அப்ப பாருங்க, நாங்க ஒரு பகுதியை வச்சுக்கொண்டு நாங்கள் அது சொல்ல முடியாது. வேதத்தில் உள்ள காரியங்களை முன்னும் பின்னுமாக அந்த நாட்களை நோக்கி பார்க்கிற வழியில தான் கர்த்தருடைய வெளிப்பாடு இந்த நாட்களை வரும். இப்ப இன்றைக்கு நமக்கு வெளிப்பாடு தாரது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறபடினா தான் அந்த வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் மொழிய, மற்றும்படி இந்த நாட்களை நாங்கள் அந்த காரியத்தை சொல்ல முடியாது. அப்ப முதலாவது வெளிப்படுத்துவார். சரி,
அப்படி அதனால தானே முதலாவது வந்து பாருங்க மெல்கேதேசுக்கு இந்த நாட்களில் அவர் தசோபாகம் கொடுத்தோன்னு சொன்னால் அவர் அந்த ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல ஒரு ஏவல் வந்தது, இவர் ஒரு ஆசாரியத்துவம் சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் பேசி இருக்கிறார். பேசினால் அவர் அந்த இடத்துல அவரை ஆசாரியராக நினைச்சு இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் தன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டிய காரியத்தை தேவனுக்கும் தனக்கும் அந்த உடன்படிக்கை அந்த மோரியால உடன்படிக்கை அந்த காரியத்தின் நிமித்தம் இந்த நாட்களை பாருங்க அவர் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் அப்படி அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். செய்து முடித்த பிறகு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு புறங்கால பாருங்க ஐயா ஒரு தரும் இல்லை, ஒரு ஆசாரியனும் இல்லை. பிறகு எப்ப வருதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் மோசே மூலமா தீர்மானிச்சு உடன்படிக்கை பட்டியை உருவாக்கித்தான் அங்கே ஒரு நிரந்தரமான ஆசாரியாகி ஆரோன அந்த நாட்களை வைக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்க புதிய ஏற்பாடு சொல்லப்படுகிறது, நாங்கள் யார் தெளிவா சொல்லப்படுது, ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இந்த நாட்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அதான் இன்றைய பார்க்கிறவங்களே எல்லாரும் இந்த நாட்களை நான் சொல்லி கொண்டு திரி நம்ம கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு ஆசாரியர்களாக என்ன எப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால்தான் இன்றைக்கு ஆசாரியர்களாக ஆக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு பாருங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து பாருங்க, இந்த 12 அப்போஸ்தலர்கள் இருந்த காலத்துல அங்க யாரையா அந்த இடத்துல பாருங்க ஆசாரிய காரியத்தை செய்தாங்க, ரொம்ப கவனமா பாருங்க. அந்த இடத்துல இப்ப பவுலடிகள் அந்த காரியத்தை செய்தார், பேதுரு அந்த இடத்துல செய்தார், அதே போல அண்டோடைய அந்த அப்போஸ்தலர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அப்படி அல்ல. அந்த அவங்களோட அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில வருகிற வேளையில தான் அவர்கள் என்ன செய்கிறார், ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவன் தமக்கு கொடுத்த அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்து கொண்டு போறார். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு எல்லாரும் ஆசாரியர், எல்லாரும் என்னடா பரிசுத்தாவியர் எல்லாருக்கும் இருக்கணுமே, அதால இன்றைக்கு அப்படியான சூழ்நிலை தள்ளப்பட்டு. சரி சரி ஐயா, நீங்க சொல்ற சரி. அந்த உன்னதமான ஆசாரியன் சரித்திரம் சொல்லுது, சலமோன் ராஜா உன்னதமான ஆசாரியன், எபிரேயர் 7:1 சொல்லுது. சரி, அடுத்த கேள்வி. உன்னதமான தேவன் அதுல பாருங்க, இந்த எபிரேயர்ல சொல்லப்படுது ஐயா. நீங்க பாருங்க இந்த ஆதியாமத்துல சொல்லப்படுது என்னன்னு சொல்லி சொன்னால் சாலமோன் இந்த நாட்களை அவருக்கு அந்த சாலமோன் என்ன பேர் ஆபிரகாம் இந்த நாட்களை அவருக்கு என்ன செய்தார், இதை கொடுத்தாருன்னு சொல்லி என்னத்த தசோபாகம் கொடுத்தாருன்னு சொல்லப்படுது ஐயா. சரியா ஐயா? இல்ல, அவன் அப்பவும் திராட்சரசம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்த போது அவன் இவனுக்கு தசோபாகம் கொடுத்தான். சரிதானே? சரி சரி, ஓகே, சரிதானே? அப்ப அது என்னன்னு சொல்லி இந்த ஆசாரத்துவ முறையில வந்து அந்த இடத்துல அந்த பாருங்க அந்த நேரத்திலே ஐயா நீங்க வேதத்துல பாருங்க எடுத்து தேவனுடைய மனுஷர்கள் ஆவியினாலே ஏவப்பட்டுதான் அந்த காரியத்தை செய்தாங்க ஐயா. நான் சொல்றேன் சரியா ஐயா? ஆபிரகாமா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம். பாருங்க ஈசாக்குடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. ஈசாக்கு துரோவங்களை தோண்டி கொண்டு போறார், எது நின்றாங்க. கடைசியாக ஒரு துறவை தோண்டி இந்த நாட்களை வருகிற வழியில அங்க சொல்லப்படும் ஏசோக்கு சித்தனார் முடிஞ்சிட்டு நீ வாக்குவாதம் இல்ல. ஏன்னா அவங்க நிக்கிறாங்க. அடுத்த வசனத்துல வாசி பாருங்க ஆதியாமத்துல ஆவியான ஏவப்பட்டு இறைச்சினத்தை கண்டதுன்னு சொன்னான். அப்ப ஆவியான ஏவப்படுறது இல்ல. அத பாருங்க நீங்க சொல்றபடி யாரு சிமியோன் ஆவினால் ஏவப்பட்டு உங்களுடைய ரெட்சணியத்தை என்ன கண்ட. அப்ப பாருங்க இயேசு கிறிஸ்து வருவாருன்னு சிமியோனுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் காத்திருந்தார், வெளிப்படுத்துறையா அதானே காத்திருந்தார். அந்த இடத்துல கொண்டு வந்த அந்த நேரத்துல கொண்டு வந்து இவரை கொண்டு வந்திருக்கிறாரு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து விருத்தேசனத்தை கொண்டு வந்திருக்கிறான்னு டக்குன்னு இயேசுன்ற பேரை கண்டு டக்குன்னு வந்து ஆண்டவரே உங்களுடைய ரெட்சணியத்தை கண்டு கையில தூக்கி இந்த நாட்களை ஆசீர்வதிக்கிறத பாக்குறோம். ஆமென். எத்தனையோ சின்ன பிள்ளைகள வந்திருக்க சேர்ச்சில அந்த ஆலயத்துல அப்ப இவரை தூக்கேக்க ரத்தத்தை கண்கள் கண்டு சொன்ன ஆவியான வெளிப்படுத்திருக்காரு, கையில வச்சுக்கிறது ஆண்டவர். அதுதானே, அதைத்தான் நான் சொன்னேன். நான் சொன்னால் அந்த நேரத்துல ஆவியானவர் தேவனால் ஏவப்படுவது ஒரு சிலருக்கு தான் அந்த இடத்துல ஆவியானவர் நிரப்பாரு. இப்ப சிம்சோனுக்குள்ள நிரப்பினோட முதல்ல அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த சித்திர வேலை செய்யக்க ஒருவருக்கு ஆண்டவர் ஆவியானவர் கொடுத்த முதல் அவருக்கு தான். அது சரியா பாருங்க. என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த காலகட்டத்துல தனிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளுவார். தனிப்பட்ட மனுஷன் மூலமாகத்தான் அந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். ஆனா இப்ப அப்படி இல்லை. கர்த்தர் அடுத்ததாக அந்த நாட்கள்ல பாப்போம் ஐயா. சோ முதலாவது ஆசாரியன் யார்? அடுத்தது தீர்க்கன் ஆமோனின் ஊர் எது? தீர்க்கன் ஆமோனின் ஊர் எது? தீர்க்கன் ஊர் வந்து தெக்கோவா. சரியான பதில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென் ஆமென். இரண்டாவதாக ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் செய்த யோசேப்பின் ஊர் எது?
அரிமத்தியா ஊராகிய அரிமத்தியா. சரியான பதில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தீர்க்கன் மீகாவின் ஊர் எது? ஆ? தீர்க்கன் மீகாவின் ஊர் எது? மீகாவோ? மீகா 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 மீகாவோ மீராவோ? மீகா மீகா மீகா. மீகா தீர்க்கதரிசி. மீகா தீர்க்கதரிசி. மீ என்ன காவன்னா? மீகா வந்து மீகா 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 புத்தம் இருக்கு இல்ல ஐயா? மீகான்ற புத்தம் இருக்கு வாரையா. ஆமேன். மீகா மீகா வந்து என்ன கேள்வி? மீகாவினுடைய ஊர் எது? மெரோசா. மொரேசா மொரேசா. முரேசா. சரியான பதில். முதலாவது அதிகாரத்துல முதலாவது வசனத்துல வருது. சரியா? ஓகே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. மொரேசா பேர் இப்ப என்ன பேர்ல இருக்கு? நான் நினைக்கிறேன் மொரிஷியஸ் இருக்குமே நினைக்கிறேன். இல்ல நினைக்க வேண்டாம், தெரியுமோ? என்னன்னு தெரியா ஐயா? நினைக்கிற வேற, சொல்றது வேற. என்னய்யா? மோசே காத்தாண்டி இருக்கண்ணா. மொரேசா ஊர் எங்க இருக்கு இப்ப? எங்கன்னு தெரியா? நான் மேப்ல பாக்கல. நான் அதை ஆராய்ச்சி செய்யல. நான் சரி, அடுத்த கேள்வி. நான் இப்ப நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. அது பிரச்சனை. நான் டக்குன்னு பிடிச்சிடுவேன். நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி கொண்டு வரேன். பிடிச்சிடுவேன். நான் சொல்லுவேன். அடுத்தது ஐயா, என்ன சொல்றீங்க? நான் நாளை கொஞ்சம் இப்ப கொஞ்சம் வேற வேற அந்த இடங்கள்ட பேர்களை பிடிச்சு கொண்டு வரேன் ஐயா. இப்ப வந்து இப்ப ஸ்பானியா தேசம் எதை சேர்ந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி கொண்டு வரது. நாளைக்கு வரான்னு அடுத்த வருஷம் தான். சரி, அடுத்த கேள்வி. அடுத்த ஒரு வரைக்கும். ஓகே ஐயா. மீகாவினூர் முரேசே. ஓகே. அடுத்ததாக, ஜோனா ஏறி போன கப்பல் எந்த இடத்துக்கு போனது? தரிசுக்கு. தரிசுக்கு போனது. ஆமே. அடுத்தது, கொர்நேலியு குடியிருந்த பட்டணம் எது? இத்தாலியா. இத்தாலியா. இத்தாலியாவுக்கு என்ன பேர் இப்ப? இட்டலி. இத்தாலி. சரியான பதில். இட்டலி. இட்டலி 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 இட்டலி. கானா ஊர் எந்த பகுதியிலே இருந்தது? கானா. ஓ, கலிலியா. கலிலேயா பகுதியில இருந்தது. கலிலேயா கிட்ட தான் இருந்தது. கானான்னு நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போகாதீங்க. கானா கலிலேயா கிட்ட இருக்கு. மோசையின் மாமனார் எத்ரோ எந்த தேசத்தை சேர்ந்தவன்? எத்தியோப்பியா. இல்லை. அவங்களுக்கு ஒரு இனம் இருக்கு ஐயா. அவங்களுக்கு ஒரு இனம் இருக்கு ஐயா. அந்த இனத்தை சேர்ந்தவன். என்ன பேர்? காத். இல்ல. மோசேயினுடைய மாமன் எத்ரோ எந்த தேசத்தை சேர்ந்தவர்? மீதியான் தேசத்தை சேர்ந்தவர். மீதியான் ஜனங்கள். அந்த இடத்துல மீதியான் ஜனங்கள் மீதியான் தேசத்தை சேர்ந்தவர். ஆமீன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக, ஏசா விவாகம் செய்த பெண் எந்த தேசத்தை சேர்ந்தவள்? கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ. சரியான பதில். அடுத்தது, மரியாள் எலிசபெத்தை வாழ்த்த மலைநாட்டிலே உள்ள எந்த பட்டணத்திற்கு தீவிரமாய் போனாள்? நான் போனாயா பேரை மறந்துட்டேன். மரியாள் துள்ளிக்கொண்டு போனது என்னய்யா? இப்ப இஸ்ரேல் அந்த தேசத்தை எல்லாம் கிட்ட கிட்ட அடிச்சு பிடிச்சு கொண்டு வராங்களே ஐயா. அதானையா. அவள் வந்து பெலஸ்தீனியா? இல்ல இல்ல சின்ன தேசம். லெபனான். இல்ல லெபனான்ல தான் அதுல ஒரு பகுதி வரும். அதுல அவள் மலைநாட்டுக்கு போனவள். அவள் காசா. இல்ல காசா இல்லையா? சிரியா. காசா இல்லையா? காசா வராது. சிரியா. சிரியா. இல்ல சிரியாம் இல்ல. முதலெழுத்து சொல்லுங்க. முதலெழுத்து. ஆஹா, முதலெழுத்து என்ன நீங்க பிடிச்சிருவீங்க? அது ரெண்டு சொல்ல வர்ற பேர் இல்ல. அதான் கேட்கிறோம். அது சொல்லக்கூடாது ஐயா. ஊர். இல்ல. என்ன ஊர்? மரியாள் ஓடி போறாள் இல்லை அந்த மலைநாட்டுக்கு. எந்த இடம்? நல்ல பேரு அந்த இடத்துக்கு. நல்ல பேரு அந்த இடத்துக்கு. சின்ன ஊர் என்ன ஐயா? அது சின்ன ஊர் ஐயா. அதுதான் அந்த இனத்தினுடைய பேராய்வு இருக்கு ஐயா. இப்படியே நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன
சொல்லுங்க என்னண்டு. யூதா. யூதா தான் சரியான பதில். ஒன்று லூக்கா 1:39 வருது. யூதா. அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்து தீவிரமாய் போய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தாக எங்கு புசித்த அப்பம் இன்பமாயிருக்கும். அது அங்க இதுலயே ஐயா. இங்க சேரா ஸ்திரீ ஜீவாப்பம். ஜீவாப்பம் இல்ல இல்ல இல்ல, களவெடுத்த அப்பம். மன்னா அப்பம். என்ன எங்கட லெசியா கிட்ட நிக்கிறான சரியான ஒரு வெளிப்பாடா சொல்லுவோம் நீங்க அந்த மறுமொழி. அது சேரா ஸ்திரீனிடத்திலாகும். இல்ல இல்ல வசனம் சரி வேற பழையது. எங்கு புசித்த அப்பம் இன்பமா இருக்கும். கேள்விய வடிவா கேளுங்க. திருட்டு அப்பம். திருட்டு அப்பம். இல்ல இல்ல அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. அப்பத்துக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த இடம் எப்படி எங்க விருப்பப்படாத அப்பமா? இல்ல. ஓகே நான் மறுமொழி சொல்றேன். தாவீதுக்கு அப்பம் கொண்டு போனாலே அதுதான் நீங்க வாசிங்க. நான் சொல்றேன் நீதிமொழி 9:14 வாசிங்க. நீதிமொழிகள் 9:17 நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும். ஒளிச்சு வச்சு சாப்பிடுறது. திருட்டு தண்ணீர் சொன்னான் தானே நான். நீங்க அந்தரங்கம்னு சொல்லி நீங்க திருட்டு தான் சார். நீங்கள் திருட்டு தண்ணீர் தான் சொன்னேனா? நான் கேட்டது அப்பத்தை. நீங்க இது பாருங்கள். திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அது வேற அது வேற மறுமொழி. அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் தான் இன்பமாயிருக்கு. நான் கேட்ட கேள்வி எந்த அப்பம் இந்த நாட்கள்ல இன்பமாயிருக்கும் தான் கேட்டேன். சரியா? அந்தரங்கத்துல பறந்தோண்டு சாப்பிடுறோமோ இல்லையா? அந்தரங்கம் சொன்னா ஒளிச்சொலி சாப்பிடுறியா? சில பேர் வந்து சாப்பிடுறது ஒளிச்சொலி சாப்பிட அது கொஞ்சம் டேஸ்டா இருக்கு. அதுதான் சொல்றது. அறைக்கு போய் சாப்பிடுற கலவா மடிக்கு வச்சு சாப்பிடுறது. மலையின் மேல் எது மறைந்திருக்க மாட்டாது? பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமா. பரலோக ராஜ்ய நிலத்தின் டேஷ் பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. நிழலுக்கு நிழல். புதைத்து வைத்த பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. புதைந்திருக்கும் பொக்கிஷத்துக்கு. மத்தேயு 13:44. ஆமென். இவனை அவன் வெட்டி மண்ணிலே புதைத்து போட்டான். மோசே. அதான் யார வெட்டி புதைத்து போட்டான்? எவனை? எகிப்தியனை. ஆமென். சூத்திரம். அந்நிய தெய்வங்களை யாக்கோபு எந்த மரத்தின் கீழ் எந்த ஊர்ல புதைத்து போட்டான்? கர்வாலி மரத்துக்கு கீழே. எங்க ஊர்? எந்த ஊர்? இல்ல 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 கல்வாரி மரத்துக்கு இல்லோ. கல்வாரி மரம் அரவாசி விட சரி ஐயா. உங்களுக்கு அரவாசி ஆசீர்வாதம். ஓகே. மீதி ஆசீர்வாதம் மித்து சொல்லுங்க. இந்த ஊர் பெத்தலகேமா? இல்ல. ஆரியா 35:4 வாசிங்க. ஓகே, எனக்கு 6 மணி ஆவது. ஓகே. 35:4. அப்பொழுது அவள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதனைகளையும் யாக்கோப்படுத்து கொடுத்தார்கள். யாக்கோப்பு அவங்க சீகேம் ஊர் அருகே இந்த கல்வாரி மரத்துக்கு இடைப்படுத்துவாங்க. சீகேம் கல்வாரி மரத்துக்கு புதைச்ச சரி. ஆனால் வந்து சீகேம் என்ற ஊர்ல. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கல்வாரி மரத்துக்குள்ள போயிச்சான். பூவரச மரம் இல்லையோ? இல்ல இல்லையா அங்க அந்த நாட்கள பூவரச மரம் இல்ல. பூவரச மரம் எல்லாம் ஸ்ரீலங்கால தான் வந்த முதல். ஆமென். அடுத்தது ஒரு தாலந்து வாங்கினவன் என்ன செய்தான்? புதைச்சு போட்டான் ஐயா. புதைத்து வைத்தான். சிம்பிளான கேள்வி. ஆமென். லாசருவின் கல்லறை எப்படி இருந்தது? கல்லறை எப்படி இருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. இல்ல கல்லறை கல்லு வைத்து மூடப்பட்டிருந்தது. இல்ல இல்ல கல்லறை அது எப்படியான சூழ்நிலையில இந்த கல்வரை இருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். கிடங்குவடி தாட்டினமா? இல்ல, அவன் அந்த குகைக்குள்ள கொண்டு போய் வச்சவன். குகைதான் சரியான பதில். யோவான் 11:38 வருது. குகைதான் வந்துட்டேன். அது குகைதான் ஐயா. குகையில வச்சபடியத்தான் இதண்டு வந்து. அடுத்தது அத்திமரத்தின் கீழ் யார் இருந்தது? நாத்தான்வேல். அத்திமரத்துக்கு கீழ் இருக்க நான் கண்டு கொண்டேன். ஆமென்.
5 ராஜாக்கள் எந்த இடத்திலே இருக்கிற ஒரு கெபிக்குள் ஒளித்து இருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்களா இல்ல? எனக்கு தெரியாது ஐயா, மறந்துட்டு. 5 ராஜாக்கள் ஒழித்திருந்த கேவி 5 ராஜாக்கள் அந்த ஒளித்திருந்த கெபி, எந்த கெபி, எந்த இடத்துல உள்ள கெபி, அந்த கெபிக்கு பேர் என்ன? 2 சாமுவேல் இருக்கு ஐயா. இல்ல நீங்க வசனத்தை வாசிங்க. அப்படின்னு வேற இடத்துல மறுமொழி போட்டிருக்கு. 1 சாமுவேல் வாசிங்க வசனத்தை. 2 சாமுவேல்ல இருக்கு அங்கேன்னு ஐயா. இந்த ராஜாக்களையும் பிடிச்சு வெட்டி போட்டாங்க சாவுல். 5 ராஜாக்கள் எந்த இடத்தில் இருக்கிற ஒரு கெபிக்குள் ஒளித்து இருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. மகேந்திரமையா யோசிக்கிறேன். யோசுவா 10:16 வாசிங்க. யோசுவா 10:17 16. மக்கெதாவில் இருக்கிற ஒரு கபியில், மக்கேதாவில் 2 இடம் தான் யோசுவா 10:16 சொல்லப்படும். அந்த கபியில தான் அந்த நாட்கள் அந்த 5 ராஜாக்கள் இருந்தார்கள். அடுத்தாக சீசர்களோடு இருந்த இயேசு கிறிஸ்து கடைசியாக பந்தி இருந்த இடம் எது? பந்தி இருந்த இடமா? பந்தி இருந்த இடம் மேல் வீட்டறை. சரியான பதில். மேல் வீட்டறை தானே அந்த சொல்றாரு தானே ஐயா. ஒரு மேல் வீட்டறையில போய் இந்த கழுதை கட்டி இருக்கும், அந்த இடத்துல போய் அவன்கிட்ட கேட்டு வாங்க. அந்த மேல் வீட்டறையில அதுக்கு முதல் ஆயத்தப்படுத்த சொல்றாரு தானே ஐயா. சரி, அடுத்ததாக 120 பேர் எவ்விடத்திலே கூடினார்கள்? இல்ல ஐயா. 120 அப்போஸ்தலர்ல இருக்கு ஐயா, 1ஆம் அதிகாரத்துல. அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வருது ஐயா. ஒரு வீட்டுல கூடினார்கள் ஐயா. வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஐயா. ஆமென். ஆமென். அடுத்தது, ஈசாக்கு தன் மனைவியை முதலில் யாருடைய இடத்திற்கு அழைத்து சென்றான்? தன் கூடாரத்துக்கு அழைத்து சென்றான். யாக்கோபு. இல்லையா, ஈசாக்கு குறிச்சு சொல்றேன். ஈசாக்கு தன் மனைவியை முதலில் யாருடைய இடத்திற்கு அழைத்து சென்றார்? லாபான். எங்க ஐயா? ஈசாக்கு ஐயா, ஈசாக்கு. லாபான் அல்லது ஈசாக்கு ஐயா. ஈசாக்கு இப்ப மனைவிய பொம்பளைய பார்த்து கொண்டு வர இளையாசர் கொண்டாடுறாரு இல்ல, கொண்டு வந்து இறக்கி விட்டோடனே அவர் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டி ஒண்ணு போறாரு. இந்த நாட்கள்ல ஈசாக்கு தன்னுடைய வந்த மனைவிய எந்த இடத்துக்கு அழைச்சி சென்றாரு சொல்லப்படுது ஐயா? கூடாரத்துக்கு அழைச்சு கொண்டு போனான்னு வேதம் சொல்லுது. அதான் ஐயா கூடாரம். அது அந்த கூடாரத்துக்கு ஒரு பேர் இருக்கு. யாருடைய கூடாரம்னு சொல்லப்பட்டிருக்கு ஐயா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்துல வருது ஐயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல 67ஆம் வசனத்துல இருக்கு. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய். ஆமென், ஆமென். தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைச்சு கொண்டு போறார். ஆமென். நிறைவு கொண்டு வாங்க ஐயா, தலையடிக்கு. அவ போயிட்டான். நீங்க ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஜெபம் பண்ணி முடிச்சிடுங்க ஐயா. நீங்க முடிவு தொடங்க. ஓகே, நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி இந்த நாட்களை வந்து இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே பங்குள்ள நீங்க அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளும் ஆண்டவரே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை முதலாவது ஆரம்பித்து வைத்த சகோதரி ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளும் இதாமே கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். 2வதாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அடியேனையும் ஆண்டவரை மகேந்திரமையாம் லெசையாவுக்காம் இந்த வழியில ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரந்தானே எங்களோட கூட நடத்தினபடியால் உமக்கு மகிமையும் கனமும் துதியும் போலும் உண்டாவதாக. எங்களை நீர் மறைத்து இந்த கேள்வியை
கேட்கும்படியா ஞானத்தையும் கிருபையும் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். ஊழியர் சகோதரி சகோதரன் மகேந்திரன் ஐயா ஆரம்ப ஜெபத்தோடு எடுத்து வந்தார். இந்த சகோதரி ஜானட் அவர்கள் முதலாவது பகுதி கேள்வியில் எடுத்து வந்தார்கள். இரண்டாவது பகுதியில் இதை ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள் வழிநடத்தி நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இருந்து குடும்பத்தாருடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவார்கள். நாங்கள் ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணர் ஐயாவை வேதாகம பாடத்தில் திரும்பவும் சந்திக்க இருக்கிறோம். அதே வேளையிலே சகோதரமாக இந்த ஐயா இரவு நேரத்தில் நித்திய வளர்ச்சி நேரத்தில் சந்திக்க இருக்கிறோம். அதுவரையும் தவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். நாளை காலை வேளையிலே சகோதரி ஜானட் அவர்கள் இலங்கை ஜபங்களோடு இணைவார்கள். அதுவரையும் தவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரிடத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். God bless you all. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.